ரீநீட் 2026 கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் யூஜியில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, அவங்களுடைய மார்க்கு ப்ளஸ் ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட்டை 3 ஸ்டேட்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025க்கும் 2026க்கும் ஒரு கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ், இதை வச்சு எப்படி நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம், ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த மார்க்கினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னவாக இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத பார்க்கலாம். கர்நாடகா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல் 600க்கு மேலே 95 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே 2026ல் பாருங்கள் 549 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாதுங்க, இங்கே வந்து 550 ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. ஸோ 450 ஸ்டூடெண்ட்டு 600க்கு மேலே இந்த இயர் அதிகமாகவே எடுத்திருக்காங்க கர்நாடகா ஸ்டேட்டில். 2025லேயும் டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான். 2026ல் டஃப்பான பேப்பராக இருந்தால் கூட இந்த 2025 பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த அளவுக்கு அந்த 600க்கு மேலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 551 to 600ல் பாருங்கள். 2025ல் 562 562 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த டைம் பாருங்கள் 1345 பேர் எடுத்திருக்காங்க. அதே 501லேருந்து 550 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025ல் 2228. 2026ல் பாருங்கள் 3011 ஸ்டூடெண்ட். 451லேருந்து 500 பார்த்தீங்கன்னா 4351 ஸ்டூடெண்ட்டு. 2026ல் 4902. 2025 கம்பேர் பண்ணும்போது எல்லா மார்க் ரேஞ்சிலுமே அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 600க்கு மேலே தான் உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே டபுள் இல்லை ட்ரிபிள் அந்த மாதிரி போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த 2026ல் 600க்கு மேலே இந்த ஸ்டேட்டில் அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு நம்பர். கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வைஸில் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, கம்மியான டிஃப்ரென்ஸ் தான். அது நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 600க்கு மேலே இங்கே எவ்வளோ பேர் அதிக ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு அதிக ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆல் இண்டியா ரேங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் தனியாக கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். லாஸ்ட் இயருக்கு அந்த ரேங்க்கில் என்ன மார்க் வந்து இந்த இயர் என்ன ரேங்கோ அந்த ரேங்க்கில் என்ன மார்க் வந்துருக்குன்ட்டு. கர்நாடகாவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்கன்ட்டு. அதேமாதிரி தெலுங்கானாவில் பாருங்கள் 600க்கு மேலே 57 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 2026ல் பாருங்கள் 206 ஸ்டூடெண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மடங்கு அதிகமாகவே போயிருக்கு 600க்கு மேலே. 551 to 600ல் பாருங்கள் 202 277. இங்கே அதிகமாக இன்க்ரீஸ் இல்லை. அதே 501 to 550ல் பாருங்கள் 475 774 ஸ்டூடெண்ட்டு. இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே 451லேருந்து 500 பார்த்தீங்கன்னா 1275 ஸ்டூடெண்ட்டு. இங்கே பாருங்கள் 2223. ரெண்டு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே அதிக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. 450 கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 to 400 400 to 450 எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பயாலஜி ஈஸியாக இருந்தனால அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 400 to 450 எல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. மோஸ்ட்லி இந்த மார்க்கில் தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் காலேஜஸில் கிடைக்கிறது சீட்டு. அதனால இந்த மார்க் ரேஞ்சு மட்டும் கொடுத்துருக்கேன். ஆந்திர பிரதேஷில் பாருங்கள் அபோவ் 600க்கு மேலே 2025ல் 74 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே 2026ல் 318 பேர். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மடங்கு கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 551லேருந்து 600 பாருங்கள் 359. இங்கே 661 ஸ்டூடெண்ட்.
501லேருந்து 550 பார்த்தீங்கன்னா 1339. அதே 2026 பாருங்கள் 1865. 451லேருந்து 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2899 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. அதே இதில் இப்போ 2026 3218. ஸோ மேக்ஸிமம் இந்த மார்க்குள்ளாரே கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே சீட்ஸு ஃபில் ஆகிடும். ஸோ எல்லா மார்க் ரேஞ்சிலுமே இந்த 3 ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 2025 ஆல் இண்டியா கோட்டாவிலையுமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேட் கோட்டாவிலுமே அந்தந்த ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஆந்திராவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 450 to 51 to 500 பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக ரைஸ் ஆகலை. பட் இங்கே முன்னாடியே பாருங்கள், அதுக்கு முன்னாடியே இங்கேயே சீட்ஸ் அதிகமாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இங்கேயே ஸ்கோர் பண்ணிட்டாங்க 600க்கு மேலே. அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள் 501 to 550 இங்கேயுமே ஒரு 400 ஸ்டூடெண்ட் அதிகமாக வந்துட்டாங்க. இங்கேயுமே ஒரு 200 ஸ்டூடெண்ட்டு. ஸோ இங்கே அதிகமாக ரைஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த மார்க்லாம் அதிகமாக ரைஸ் ஆனதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே ஆந்திராவிலே கட் ஆஃப் ரைஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேட்லையுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அதிகமாக தான் ஆகும். ஸோ தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிட்டியில் என்ன கட் ஆஃப் இருந்ததோ அதை விட ஒரு 30 to 40 மார்க் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபான பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். லாஸ்ட் இயரோட நீங்கள் 30-40 மார்க் கம்மியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவங்க 3rd ரவுண்டு 4th ரவுண்டு வரைக்குமே வெயிட் பண்ணால் கூட கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இன்னும் மற்ற ஸ்டேட்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அதை வச்சு அதே ஒரு அதிக டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம அதை வச்சு எந்த அளவுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணால் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த அனாலிசிஸ் பார்க்கலாம்.